இந்த அலர்ஜிங்கிறது வந்து ரொம்ப ரேண்டமாக நிறைய பேர்த்துக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நம்ம ரொம்ப அசால்ட்டாக விட்டுடுறோம். ஜஸ்ட் ஒரு டஸ்ட் அலர்ஜி தான் அந்த மாதிரி நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுடுறோம். பட் ஆனால் அலர்ஜி வந்து இட் இஸ் அ சைன் தட் யுவர் பாடி இஸ் சேயிங். ஸோ உங்கள் உள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, அதை பாருங்கன்னு சொல்கிறது தான் அந்த அலர்ஜி வருது. ஸோ அப்பா அம்மாவுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ட்ரிகர்ஸ் எதுவும் வரப்போ அது அலர்ஜியாக வெளிப்பட வாய்ப்பு உண்டுங்க. ஸோ ஆனால் இப்போ அலர்ஜி வந்து அலோபதியில் நாங்கள் வந்து வேரியஸ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ஒரு டேர்ம் சொல்லுவோம். இப்போது ஸ்கின்ல வந்துச்சுன்னா ஆர்டிகேரியா, ஹைவ்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை மூக்கில் அதோட சிம்டம் தெரிஞ்சதுன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஆகட்டும், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஆகட்டும் அழகாக ஹோமியோபதியிலே சரி பண்ண முடியுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கே நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததையும் நம்ம அழகாக மெடிசன் கொடுத்து மண் மாதிரி யூரின்லேயே வர வச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண முடியும். அதே சப்போஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டோன் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மைல்ட் காம்ப்ளிகேஷன் வருது, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது, இல்லை அவங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு அந்த மாதிரி யாருமே வந்து நைட்டு தூங்குறது இல்லை. ஸோ அந்த தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு நம்ம தூங்குற நேரத்தில் தான் நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட கழிவையும் அதாவது டாக்ஸின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரிப்பேர், ரீஜெனரேஷன் எல்லாமே லிவரோட வேலை பாதியும் வந்து உங்களுக்கு அந்த டைமில் தான் நடக்கிறது. அதே போல் உங்கள் மைண்ட் வந்து சட்டில் ஆகுறது. ஸோ உங்களோட அந்த முந்தின நாளில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ அதை சப்கான்ஷியஸாக அதை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு நைட்டு தூங்கலை, நீங்கள் நைட்டு ரொம்ப நாளாக தூங்காமல் இருக்கீங்க, ஒரு நைட் ஷிஃப்ட்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட டெம்பர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பீங்க. எதுக்கு கத்துவீங்க, ஏன் கத்துவீங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து அவங்களோட டெம்பர்மெண்ட்டே மாறிடும். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க என்கிட்ட வந்து சொல்லும் போது இந்த மாதிரி தெரியலைங்க முன்னாடி. டாக்டர்ஸ் மெசஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பரிமாண வளர்ச்சியில பாத்தீங்கன்னா உலகமும் முன்னுக்கு வந்துனே இருக்குது, அதே சமயத்தில் நோய்களும் அதிகரிச்சுனே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் கட்டத்தில் பாத்தீங்கன்னா பல வகையான வைத்தியங்களும் அதிகமாயினே போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து சித்தா, ஆயுர்வேதான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து யுனானி வந்துச்சு, அப்புறமா வந்து ஹோமியோபதி, அப்புறமா வந்து அலோபதி எல்லாமே வந்துச்சு. இன்னைக்கு பல வகையான நோய்களை பத்தி நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க டாக்டர் ரம்யா ஞானசம்பந்தம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களோட மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் மெடிசன் அதுக்குள்ள போனதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நான் டாக்டர் ரம்யா, நான் இன்டகிரேட்டட் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நான் வந்துட்டு அலோபதியும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஹோமியோபதியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டகிரேட்டட் மெடிசன்னா நான் இப்போ அலோபதியும் ஹோமியோபதியும் இன்டகிரேட்டடாக பண்ணுறேன். ஸோ அலோபதி முடிச்சுட்டு இப்போ ஹோமியோபதி எம்டி முடிச்சனால ஐ கேன் ப்ராக்டிஸ் இன்டகிரேட்டட் மெடிசன் இன் தமிழ்நாடு. ஸோ ஐம் அ போர்ட் சர்டிஃபைடு ஃபிசிஷியன். ஸோ இப்போ வந்துட்டு இன்டகிரேட்டட் மெடிசனில் அலோபதி மூலயமா நம்ம அக்யூட் கேசஸ் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. அண்ட் ஹோமியோபதி வந்து நாள்பட்ட வியாதிகள் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வரோங்க. சரி மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி. அது ஸ்கின் அலர்ஜி வருது, இல்லை ஃபுட்டுனால வருது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுனால வருது. இதுக்கான காரணம் என்னன்னா அதை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் மேடம்? ஸோ இப்போ இந்த அலர்ஜிங்கிறது வந்து ரொம்ப ரேண்டமாக நிறைய பேர்த்துக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம ரொம்ப அசால்ட்டாக விட்டுடுறோம். ஜஸ்ட் ஒரு டஸ்ட் அலர்ஜி தான் அந்த மாதிரி நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுடுறோம். பட் ஆனால் அலர்ஜி வந்து இட் இஸ் அ சைன் தட் யுவர் பாடி இஸ் சேயிங். ஸோ உங்கள் உள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, அதை பாருங்கன்னு சொல்கிறது தான் அந்த அலர்ஜி வருது. நம்ம அதை வந்து ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு செட்ரிசினோ இல்லை மாண்டலூகாஸ் அந்த மாதிரி போட்டு அதை சப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது. பட் அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது தான். ஸோ இப்போ அதனால தான் வந்து இப்போது நிறைய பேர் லேட் நைட் தூங்காமல் இருக்கிறது, அதே போல் நிறைய ஜங்க்ஸ் எடுக்கிறது, நிறைய விஷயங்கள். அதே அலர்ஜி வந்து நான் ஃபேமிலி மூலியமாகவும் வரும். ஸோ அப்பா அம்மாவுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ட்ரிகர்ஸ் எதுவும் வரப்போ அது அலர்ஜியாக வெளிப்பட வாய்ப்பு உண்டுங்க. ஸோ ஆனால் இப்போ அலர்ஜி வந்து அலோபதியில் நாங்கள் வந்து வேரியஸ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ஒரு டேர்ம் சொல்லுவோம். இப்போது ஸ்கின்ல வந்துச்சுன்னா ஆர்டிகேரியா, ஹைவ்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை மூக்கில் அதோட சிம்டம் தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்துட்டு அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதே லங்ஸுக்கு ஏதாச்சுன்னா அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ், வீசிங், ஆஸ்மா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை சொல்லுவோம். பட் ஆனால் இப்போ ஹோமியோபதி அதில் வந்து ஒரே ஒரு காஸ் தான். ஸோ இம்யூன் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி சரி பண்ணோம்? ஸோ அது மூக்கில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்கின்ல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லங்ஸில் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை வேறு எங்கேயாவது உங்களுக்கு அலர்ஜி காட்டுதுனாலும் நம்ம வந்து இம்யூன் சிஸ்டமை பேலன்ஸ் பண்ணால்
ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எந்த உறுப்பில் எந்த மாதிரிப்பட்ட சிம்டமாக இருந்தாலும் அது கிளியர் ஆகிடும். ஹவு டு யூ ஐடென்டிஃபை இட்? இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஒரு அலர்ஜி இருக்குன்னா சும்மா நார்மலாக சிலருக்கு வந்து மூக்கடைக்க இருக்கலாம், அதுவும் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து லங்ஸ் கன்ஜெஷனு, இல்லைன்னா வந்து சும்மா சாதாரணமாக ஒரு ரேஷஸ் ஆட்டம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது எப்போ வந்து சீரியஸ் கண்டிஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது, எப்போ தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அந்த. ஸோ இப்போது எதுவுமே சாப்பிட முடியல, இந்த நான்வெஜ் சாப்பிட்டா உடனே வந்து மூஞ்சியெல்லாம் வீங்கி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேண்டிய நிலமை வருது. ஸோ அனஃபிலாக்சிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மியூக்கஸ் மெம்பரெயின்லாம் பயங்கரமாக ஸ்வெல் ஆகி மூச்சு விட முடியாமலாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதாவது அவங்களோட பிளட் பேராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க சமயத்தில் தான் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போ அதை நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் அதை வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம நினச்சி விடக்கூடாது. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் அப்சர்வ் பண்ண இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் அலர்ஜிக்காக இருக்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு நிறைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் தி சேம் இன் த சென்ஸ் இம்யூன் சிஸ்டம் இம்பேலன்ஸ் தான். அலர்ஜியில் ஹைப்பர் ஆக்டிவாக ரியாக்ட் பண்ணும், ஆட்டோ இம்யூனில் அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, பட் மெயினாக நீங்கள் இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து கரெக்டான தீர்வு கிடச்சிடும். இப்போ இந்த இன்டிகிரேட்டட் மெடிசன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கு இல்லைங்க, அதுக்கு வந்து அலோபதிக்கும் ஹோமியோபதியும் மீறி எந்த அளவுக்கு அது வந்து பலன் கொடுக்குது? ஆட்டோ இம்யூன் டிசீசஸில் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அலோபதியில் இம்யூன் தெரப்பி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். பட் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு முடியலை. லைக் நிறையா ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு, பட் நாட் வெரி எஃபெக்டிவ்னு தான் நம்ம சொல்ல முடியுது. பட் ஆனால் அந்த இடத்துல ஹோமியோபதி நல்லாவே ஆக்ட் பண்ணுது. இப்போ ஒரு விட்டிலைகோ பேஷண்ட் வராங்க, இல்லை ஒரு சோரியாசிஸ் பேஷண்ட், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஸோ இல்லை தைராய்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அழகாக வந்து மெடிசன் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து தே கெட் டு தட் நார்மல் ஸ்டேட். விமனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் வருது, இல்லைன்னா ஸ்டமக்கில் எங்கேயாவது ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஃபார்மேஷன். இப்போ அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி வந்து க்யூர் பண்ணுறாங்க, சிலர் வந்து த்ரூ மெடிசன்ன்றாங்க, சிலர் த்ரூ நேச்சுரலாகவே அது வந்து அப்படியே வந்து போயிடும் அப்படின்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஃபைப்ராய்டுங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஒரு தசை கட்டி தான். ஸோ இப்போ இது எதனால் வருதுன்னு நம்ம பார்த்தோன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும். ஸோ இப்போ விமெனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இல்லை அவங்க எடுக்கிற சாப்பாடு சரியில்லை, ஸோ இல்லை நைட் தூக்கம் சரியில்லை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸு இல்லை பிசிஓஎஸ் அந்த மாதிரிப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். ஸோ இப்போ இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அழகாக ஹோமியோ மெடிசின்ஸில் சரி பண்ண முடியும். பட் இன்கேஸ் அவங்க வந்து ரொம்ப ஒரு லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க, ரொம்ப பிளட் லாஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நம்ம மயோமெக்டமி, அதாவது நம்ம அந்த ஃபைப்ராய்டை மட்டும் எடுத்துட்டு திருப்பி அதோட ரெக்கரன்ஸ் இல்லாமல், அதாவது அந்த சிஸ்ட் ஃபார்மிங் டெண்டன்சி ஆர் அந்த ஃபைப்ரோமா ஃபார்மிங் டெண்டன்சியை நம்ம க்யூர் பண்ணிட்டோம்னா திருப்பி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. ஸோ அந்த ரூட் காஸையும் நம்ம சேர்த்து ட்ரீட் பண்ணுறோம்னா திருப்பி இன்னொரு ஃபைப்ராய்டு, ஏன்னா ஃபைப்ராய்டு ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா லைக் ஒன்ஸ் இஃப் த இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ஃபைப்ராய்டு, நீங்கள் அதை திருப்பி கட்டி எடுத்துகிட்டே இருந்தாலும், சர்ஜரி பண்ணி எடுத்தாலும் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அங்கே நம்ம வந்து ரூட் காஸை ட்ரீட் பண்ணலை. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சு நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறப்போ அதை ஈஸியாகவே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது ஹோமியோபதியில் நல்லா பெரிய சைஸ் கட்டியே நம்மளால் க்யூர் பண்ண முடியுது. ஸோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெடிசன் எடுக்க அவங்களுக்கு ப்ளீடிங் கம்மியாயிடும், அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் கம்மியாகும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 months அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபாலோஅப் ஸ்கேன் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த சைஸ் கம்மியாயிட்டே வருங்க. இப்போ ஃபைப்ராய்டு இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூட்ரஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு வாய்ப்புகள் இருக்கா கம்மியாக மேடம்? இருக்குங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். பட் சம்டைம்ஸ் வந்து அது வந்து கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு விஷயந்தான். பட் ஆனாலுமே அதுலேயே நம்ம கரெக்டாக மெடிசன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறப்போ அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்மே வந்து க்யூர் ஆகுது. ரைட். இப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, ஒரு ஃபைப்ராய்டு இருக்கும், ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, டெலிவரி வந்து how will it be? Is it possible to have a normal delivery? இல்லை எதனா காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குமா? இல்லைங்க, மோஸ்ட்லி நம்ம ப்ரெக்னென்சி வந்தோடனேயுமே அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து உங்களுக்கு கம்மி ஆகிடும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரதுலேயே உங்களுக்கு அது வந்து பெருசாக தொந்தரவு தராது. ஸோ அண்ட் அது ஆகிறதே வந்து உங்களுக்கு சைஸ் சின்னதாக இருக்கிறப்ப தான் ஆகும். ஸோ அதனால் அது இட் வில் மேனேஜ், அந்த பாடியே மேனேஜ் பண்ணிக்கும்.
ஸோ அதனால் நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா டாக்டர், நிறைய பேருக்கு இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ், அதை கிட்னியில் கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதுக்கு சர்ஜரிக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சில டாக்டர்ஸ். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சர்ஜரியே வேணாம், மருந்து மூலமாக எதனா குணப்படுத்த முடியுமா, இல்லைன்னா இயற்கை வைத்தியத்தில் எதனா பண்ண முடியும். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு அண்டர்கோ த ட்ரீட்மெண்ட் வித்தவுட் அ சர்ஜரி? கிட்னி ஸ்டோன்ஸ் ஆகட்டும், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஆகட்டும், அழகாக ஹோமியோபதியிலே சரி பண்ண முடியுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கே நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததையும் நம்ம அழகாக மெடிசன் கொடுத்து மண் மாதிரி யூரின்லேயே வர வச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண முடியும். அதே சப்போஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டோன் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு மைல்ட் காம்ப்ளிகேஷன் வருது, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது, இல்லை அவங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு அந்த மாதிரி போகிறாங்க, சம்டைம்ஸ் வெரி ரேர் கேசஸ். ஸோ அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு அலோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த டைமில் மட்டும் நம்ம அதை வந்து லேசர் மூலிமா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது. அப்படி இல்லாட்டி 90% ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகாகவே கரைஞ்சி வந்துருங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுப்பு வந்து நம்ம அதை கட் பண்ணி தூக்கி எறிகிறதுங்கிறது வந்து மை ஒப்பீனியன், ஐ டோன்ட் கோ வித் இட். ஏன்னா நம்மளுக்கு காட் ஒரு உறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். அதை நம்ம ஜஸ்ட்டு அதை கட் பண்ணி தூக்கி போடுறது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த உறுப்பை நம்ம ரீட்டைன் பண்ண தான் நம்ம பார்க்கணுமே தவிர இமீடியட்டாக வந்துருச்சா கால் பிளாடர் ஸ்டோன், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணி தூக்கி. ஸோ இப்போ அது நிறைய இடத்துல நடக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை முடிஞ்ச வரைக்கும் ரீட்டைன் பண்ணிடலாம். சப்போஸ் அது என்னைக்காவது 1% அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப முடியலைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நம்ம அந்த கால் எடுத்துக்கலாம். பட் எடுத்தோன்னே அதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறது, தட்ஸ் நாட் ரைட். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரானிக் டிசீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கேன். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸை நம்ம பண்ணிட்டோம்னா வி கேன் அவாய்ட் சச் ப்ரொலாங்கிங் இல்னஸோ இல்லை டிசீசஸோ வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கலான்னு என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு மேஜராக இருக்க எல்லா க்ரானிக் டிசீஸோட ஃபஸ்ட்டு காசே வந்து லைஃப் ஸ்டைல் தான். ஸோ நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம பேஷண்ட்ஸை பார்க்குறப்போ என்னால் அதை ஏற்றுக்க முடியுது. லைஃப் ஸ்டைல் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா யாருமே வந்து நைட்டு தூங்குறது இல்லை. ஸோ அந்த தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு நம்ம தூங்குற நேரத்தில் தான் நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட கழிவையும் அதாவது டாக்ஸின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரிப்பேர், ரீஜெனரேஷன் எல்லாமே லிவரோட வேலை பாதியும் வந்து உங்களுக்கு அந்த டைமில் தான் நடக்கிறது. அதே போல் உங்கள் மைண்ட் வந்து சட்டில் ஆகுறது. ஸோ உங்களோட அந்த முந்தின நாளில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ அதை சப்கான்ஷியஸாக அதை ஸ்டோர் பண்ணுறது, அது ஒரு ரீஜெனுவேட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து உடம்பு வந்து குப்பை மாதிரியே, நம்ம குப்பை தொட்டி மாதிரியே அதை வந்து இது பண்ணக்கூடாது. போடுறதெல்லாம் போடலாம், அது எப்படினாலும் நம்மளுக்கு இது பண்ணிவிடுங்கிறது கிடையாது. ஸோ அதோட டைம் அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ நைட்டு வந்து அது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு அலாங் நேச்சர் நம்ம வந்து அந்த இதை நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் டைமுக்கு கரெக்டாக தூங்குறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதே போல் சாப்பாடு ஒன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் ஏகப்பட்ட அடல்ட்ரேஷன் வந்துருச்சு. அதே போல் தேவையில்லாத விஷயங்களை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாட்டில், ஜங்க்கு, ப்ராசஸ்டு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த க்ரானிக் டிசீசஸ்க்கு பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிகர்ஸாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் அலோபதி நீங்கள் ஹோமியோபதி இருக்கீங்க, இதுவும் இல்லை அடிஷ்னலாக வந்து யூ டூ ஆர்கானிக் ஃபார்மிங். ஹவு டஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் ஹெல்ப் இன் டு யுவர் மெடிக்கல் இதுங்க மேடம்? ஓகே, ஸோ நான் ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ளே ஏன் வந்தேன்னா, ஐ வாஸ் ட்ரீட்டிங் மெனி பேஷண்ட்ஸ். பட் சம்வேர் டவுன் த லேன் அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிடுவாங்க. அந்த கியூர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராது. ஸோ அப்படி நான் பார்த்துட்டு இருக்கப்போ அனலைஸ் பண்ணி அவங்கள பார்க்குறப்ப தான் ஐ குட் ரியலைஸ் தட் இந்த மாதிரி ஃபுட்டுனால நிறைய பிளாக்ஸ் ஆஃப் கியூர் வருது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு அடல்ட்ரேஷன், நான் சொன்ன மாதிரி இப்போது ஜங்க்கு, ப்ராசஸ் இதெல்லாம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண சொன்னாலும் அவங்க பேசிக்காக வீட்டில் சாப்பிட்ற டெய்லியும் வீட்டில் சாப்பிட்டா பிரச்சனை வராதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ அந்த வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு வந்து சத்தாக வரல இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுவோங்கிறதான் பார்த்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில எங்கே போனீங்கனாலும் சப்ளிமெண்ட்டே ஒரு 10 எழுதி கொடுக்குறாங்க, கரெக்டுங்களா. விட்டமின் சி, அது இதுன்னு ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலி அது ஒரு பயங்கரமான மார்க்கெட். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸுக்கு நம்ம ஏன் தள்ளப்பட்டோங்கிறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த சப்ளிமெண்ட்டோட சத்து இல்லை. ஸோ ஒரு விட்டமின் டி ஆகட்டும், இல்லை கால்சியம் ஆகட்டும், ஃபாஸ்பரஸ் ஆகட்டும், ஜிங்க் ஆகட்டும், செலினியம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளோட கீரையிலையோ சாப்பாடுலையோ நம்ம சாப்பிட்ற காய்கறியில் இல்லாமல் போயிடுச்சு. ப்ரோட்டீன் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நம்ம ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னதான் நம்ம வந்து லெக்யூம்ஸ், அதாவது பருப்பு எடுத்தாலுமே நமக்கு வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வருதுன்னா
அப்போது அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா அடிப்படையான ஒரு ப்ராப்ளமே நம்மளோட விவசாயத்தில் தான் இருக்குது. ஸோ அதை நான் தெரிஞ்சு தான் இதுக்குள்ளே இறங்கினேன். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, உங்களுக்கு புரியணும்னு நான் சொல்லணும்னா, இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு வயிறில் வந்து குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு இப்போ எல்லா டாக்டர்ஸும் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா நம்மளோட அந்த பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து உள்ளுக்குள்ளே அசிமுலேட் ஆகாது. அதாவது அதோட நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நம்ம உடம்போட வயிறு எப்படியோ அதே தான் மண்ணுமே. மண்ணில் அந்த மைக்ரோப்ஸ் வேணும், அந்த நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு அந்த அதாவது அந்த நியூட்ரியன்ஸ் போய் சேர்றதுக்கு அந்த அந்த பிளான்ட் அப்போ தான் அந்த நியூட்ரியன்ஸை மைக்ரோப்ஸ் மூலிமா உங்களுக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸாக கொடுக்குது. ஸோ நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன வரும்? இதோட ப்ரைஸ் காஸ்ட் தான் அதிகமாக இருக்குன்னு அதனாலே நிறைய பேர் ஒதுங்குறாங்க இந்த ஆர்கானிக் ஃபுட்ல. கண்டிப்பாங்க. நம்ம என்ன மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில தள்ளப்பட்டோம்னா நல்ல விஷயத்துக்கு காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளே தள்ளிட்டோம் நம்மளை. ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து அவங்க பேசிக்காக இதை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து காசுக்காக பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக, ஒரு ஏரியாலையும் ஸ்கேம்ஸ் நடக்க தான் செய்யுது. பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட இன்புட் ஃபுல்லாக போட்டு அவங்களுக்கு வந்து அதோட என்ன சொல்கிறது அவங்களோட ஃபுல் ஃப்ரூட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதில் நிறைய உங்களுக்கு மேன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம அழகாக டிராக்டரை விட்டு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஏன்னா கீழே உங்களுக்கு மண்புழு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நீங்கள் டிராக்டர் விட்டிங்கன்னா மண்புழு வந்து எல்லாமே செத்து போயிடும். அந்த மண்புழு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து செடியில் வந்து சத்து ஏறுறது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லாமே மேன் பவர் வச்சு தான் பண்ண முடியும். மேன் பவர் வச்சு பண்ணால் ஒரு ஆள் கூலி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த கூலிங்கிறப்போ அந்த விவசாயினாலையுமே அதை வந்து இந்த விலை வச்சாதான் அவங்க விற்க முடியும். ஸோ இதையும் ரொம்ப கார்பரேட்டாக பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் ஆனால் அடிப்படையாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்மர்ஸை போய் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விலை வைக்கலன்னா அவங்க அடுத்த இதுக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு போவே முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் வரதுனால இட் சீம்ஸ் காஸ்ட்லி. பட் ஒன்ஸ் வந்து எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாதிரி ப்ரொடியூஸை நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பேலன்ஸ் அப்படியே மாறிடும். இப்போ எப்படி வெள்ளை சக்கரையும் நாட்டு சக்கரையும் ஒரு பேலன்ஸ் மாறிச்சு, இப்போ எல்லாம் நாட்டு சக்கரைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இப்போ இனிமே ஆர்கானிக் ப்ரொடியூஸ் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகிடும். ஸோ இப்படி தான் இதில் வந்து இதை நம்ம மாற்றுறதுக்கு ஒன்று நமக்கு நல்லது, இன்னொன்று பூமிக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நம்ம எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறோம் குழந்தைங்களுக்கு. ஆனால் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இப்போ ஆக்சிஜன் இருக்குமான்னு தெரியாது, தண்ணி இருக்குமான்னு தெரியாது. எதுவுமே வந்து ஒரு நிலையில்லாத பாடு தான். நம்ம வந்து நம்மளோட ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் எல்லாமே கம்ஃபர்ட்டாக வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து நம்ம போட்டோமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகிறப்போ நம்ம அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது இதுன்னு வாங்கி தராதீங்க. மெட்டீரியலிஸ்டிக்காக எதுவும் வாங்கி தராதீங்க. அவங்க ஃபுட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபுட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை ஹெல்த்தியாக அவங்க உங்கள் தயவு இல்லாமல் பொழைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள வளர்த்த முடியும். ஸோ அதுதான் என்னோட இது. ஸோ இதை அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் இதில் இறங்கினேன். ஸோ இது இப்போ என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் இப்போ இதை சொல்ல முடியும். ஸோ இப்போ அது அவங்களுக்கு அது புரியுது. ஏன்னா அவங்க எடுக்கிறப்போ அதோட டிஃப்ரென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து பரிசாக 10-15 நான் எழுதி தர போகிறதில்ல. அவங்க ஃபுட்டில் இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிடுது. இல்லை, இது ஒரு முக்கியமான கருத்தாகவே நான் பார்க்குறேன். உண்மையிலே இது எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த ஃபுட்டுன்றது முக்கியம். அதில் வந்து ஆர்கானிக் ஃபுட் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கு, ரொம்ப முக்கியமானது தான். கண்டிப்பாங்க. இப்போ இதுலேயும் நிறைய அடல்ட்ரேஷன் வந்துருச்சு. இப்போ நாட்டு சக்கரைன்னு நம்ம சொல்லி போகிறோம். நாட்டு சக்கரையில் வெள்ளை சக்கரை கலக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஏன்னா அதை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அடல்ட்ரேஷன் வந்துடுது. ஸோ இப்போ அது நீங்கள் வந்து ஒருத்தரும் இது வந்து பப்ளிக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்னே நான் சொல்லுவேன். நாட்டு சக்கரை எல்லாமே நல்லதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை பிளைண்டாக போய் நம்பாதீங்க. ஸோ அதோட சோர்ஸ் எங்கேன்னு பாருங்கள். ஒரு 35 ரூபா 45 ரூபாய்க்கு எனக்கு நாட்டு சக்கரை கிடைக்குது இன்றைக்கி. நான் ஆனால் ஒரு 70 ரூபா 80 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு கிடைக்கிற நாட்டு சக்கரை வந்து காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து ஒரு 50 ரூபா நான் மிச்சம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு வராதிங்க. ஏன்னா 35 ரூபா 45 ரூபாய்க்கு உங்களால் நாட்டு சக்கரையை வாங்கவே முடியாது. ஏன்னா அதில் அவங்க அவ்வளோ உடல் உழைப்பு போடணும். அப்போ தான் அந்த ரேட்டு கொடுத்தா தான் அந்த நாட்டு சக்கரை கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு பக்கத்தில் ஒரு கடையிலையோ அது மாதிரி நீங்கள் போய் வாங்கிட்டு வரப்போ அதில் வெள்ளை சக்கரை கலக்கப்படுது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வெள்ளை சக்கரை வெயிட்டேஜுக்கு அவங்க கலக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இன்னும் ஒரு 1000 டிகிரி ஒரு 900 டிகிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹீட் பண்ணுறப்ப நாட்டு சக்கரையோட அது உங்களுக்கு ஒரு வெள்ளை சக்கரையை 10 வருஷத்துக்கு நீங்கள் சாப்பிட்டா என்ன தொந்தரவு வருமோ அந்த நாட்டு சக்கரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வரும். இமீடியட்டாகவே வரதுக்கு வாய்ப்பு உண்டு.
ஸோ இப்போ இந்த ஃபேட்டி லிவர் இதெல்லாமே நம்ம வெள்ளை சக்கரனால தான் பார்க்குறோம் இல்லைங்களா, இன்டிரெக்ட் லைஃப் ஸ்டைல் சரியில்லை, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஃபேட்டி லிவர்லாம் வருது. ஃபேட்டி லிவர் இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர்த்துக்கு இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமாவே அங்கே எடுக்கிறது இல்லை. ஆனால் ஃபேட்டி லிவர் தான் மெயின் காஸ் ஃபார் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு லிவர் ரொம்ப முக்கியம். எல்லா மெட்டபாலிஸ் நம்ம இப்போ வந்து ரொம்ப எப்படின்னா வி ஸ்டார்டட் ட்ரீட்டிங் ஆர்கன் வைஸ், பட் தட்ஸ் வெரி ராங்னு ஐ ஃபீல். நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே இருக்குது, எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். ஸோ இப்போ வயிறில் வந்து பிரச்சனை, எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, போய் ஒரு பேண்டப்ரெசால் இல்லை ஓமிப்ரெசால் வாங்கி போடு, ஜெலுசுல் குடி அப்படின்னா அது தப்பு. நீங்கள் வயிறில் பிரச்சனை இருக்குன்னா அது இம்யூன் சிஸ்டம் அடி வாங்கும். ஸோ அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த பிரச்சனை இமீடியட்டாக முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு மெடிசனை போட்டு அதை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வயிறு வந்து அந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வயிறு எரிச்சலையோ அதை கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த இன்டர்னல் ஆர்கனுக்கு அதோட பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய இப்போ ஒரு ஃபேட்டி லிவர் இருக்குது, நான் அதை பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேட்டி லிவர் தானேன்ட்டு நாங்கள் வந்துட்டோம், நிறைய பேர் ஸ்கேன் எடுத்துட்டோன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது கிரேட் 2 போச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அது தப்பு. ஃபேட்டி லிவர்னால் அப்போ ஏன் ஒரு விஷயம் அப்நார்மலாக காஸ் ஆகிருக்கு? ஸோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்லையோ எதுலையோ இல்லை சாப்பாட்லையோ ஏதோ தப்பு பண்ணுறோமா? அது என்னவா இருக்குது, நம்ம அதை வந்து மாற்றணும். ஸோ அதை மாற்றி நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபேட்டி லிவர் இப்படியே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் டென்ஷன் வரும். எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து அந்த லிவருக்குன்னு ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்கும் இல்லைங்களா, அந்த டாலரன்ஸ் லெவல் அது முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கையை விரிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் பெரிய க்ரானிக் டிசீஸ், அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபேட்டி லிவரை பற்றி சொன்னீங்க. இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் மேடம்? ஃபர்ஸ்ட்டு ஹவ் டு யூ ஐடென்டிஃபை ஃபேட்டி லிவர் தான் அப்படின்றது? ஏன்னா எல்லாமே ப்ரொலாங் ஆனதுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் அது வந்து ஃபேட்டி லிவர்ன்றாங்க. ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தான் அது முன்னாலே தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லைங்க. ஃபேட்டி லிவர் இஸ் வெரி சைலண்ட். நீங்கள் வந்து போய் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேருக்கு தெரியவே செய்யும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக சிம்டம்ஸில் எதுவும் உங்களுக்கு சிம்டம்ஸாக வந்து இந்த வயிறு பிரச்சனை, அதுக்கப்புறம் உங்களோட மெட்டபாலிசம் இதாகும். அதே போல் நிறைய பேர் வந்து சாப்பிட்ட உடனே படுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவர் வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து லோடை எடுக்க முடியலன்னு அர்த்தம். ஸோ அந்த மந்தத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் அழகாக வந்து லைஃப் ஸ்டைல், ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டை விட நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிங்கனாவே அதை ரொம்ப அழகாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது ஃபேட்டி லிவர் ஆகட்டும், இந்த மாதிரி இம்யூன் இம்பேலன்ஸ் ஆகுது, அலர்ஜி, இந்த மாதிரி ரொம்ப காமனாக இருக்க வியாதிகளை வந்து நம்ம வந்து பரவாயில்ல 10ஓட 11 இருந்து போகுது அப்படின்னு நம்ம விடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். யுவர் பாடி சேயிங் தட் யூஆர் நாட் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நைட்டு தூங்கலை, நீங்கள் நைட்டு ரொம்ப நாளாக தூங்காமல் இருக்கீங்க, ஒரு நைட் ஷிஃப்ட்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட டெம்பர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பீங்க. எதுக்கு கத்துவீங்க, ஏன் கத்துவீங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து அவங்களோட டெம்பர்மெண்ட்டே மாறிடும். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க என்கிட்ட வந்து சொல்லும் போது, இந்த மாதிரி தெரியலைங்க, முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தா, ஆனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா, இல்லை ஒரு ஹஸ்பண்டே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்ட் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி லேக் ஆஃப் ஸ்லீப் கேன் இப்போ ஸோ உங்கள் மைண்ட் வந்து காமே ஆகாது. ஏன்னா ஃபுல் டைம் நீங்கள் அதை எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அதோட காம்னஸ், அதுக்குன்னு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ரெஸ்ட்டு நம்ம கொடுக்காதப்போ அந்த இரிட்டபிலிட்டி வரும். ஸோ அந்த இரிட்டபிலிட்டி வந்து அதை நம்ம அட்ரெஸ் பண்ணலன்னா அடுத்தது ஸ்டிமுலண்ட்டுக்கு போவாங்க. ஸோ ஸ்டிமுலண்ட்னா எப்படின்னா இப்போ ஒரு காஃபியில் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே சிகரெட். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற தெரியாது. அவங்களால அந்த மைண்டை வச்சு அவங்களால ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த இதில் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்லி தே கெட் இன் டு அதர் ஸ்டிமுலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லேடிஸு விமன் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளிகேஷன் இப்போ யங்ஸ்டர்ஸ்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒன்று வந்துருங்க. அந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன? அது அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால ஒரு ரீசன் இருக்குமா? இது வந்து எப்படி ஒரு இன்டிகிரேட்டட் மெடிசன் மூலமாகவோ இல்லை நேச்சுரலாக எப்படி ட்ரீட் பண்ணலாம்? கண்டிப்பாக ஃபுட்டு தாங்க. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த PCOS கேஸ் வந்து கண்டிப்பாக ஃபுட்டு தான். ஏன்னா நிறைய குழந்தைங்க இந்த ப்ராசஸ்டு பர்கர்ஸும் ப்ராசஸ்டு ட்ரிங்க்ஸும், அதாவது இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் எடுக்கிறப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி PCOS இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வருது. ஸோ PCOS இஸ் அ லைஃப் ஸ்டைல் கண்டிஷன் தான். உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கனாவே அழகாகவே PCOS வந்து சரியாயிடும். பட் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது ஃபெமிலியலாக வரலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம்.
ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னாவே தாராளமாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலியமா நல்லாவே செட்டில் ஆகும். ஸோ அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பீரியட் வரணுங்கிறதுக்காக ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸ்க்கு போகிறத விட்டுட்டு நீங்கள் அதில் இருக்க பிரச்சனையை வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா விமனோட அந்த ஹார்மோனல் சைக்கிள் அந்த 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 ஹார்மோனல் சைக்கிளே வந்து ரொம்ப ஃப்ரெஜைல். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சிந்தட்டிக் ஹார்மோன் மூலிமா போடுறப்போ அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட அந்த அந்த சைக்கிளை வந்து அந்த டெலிகேட் சைக்கிளை பிரேக் பண்ணிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு நீங்கள் வந்து அதை போட்டதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் லைஃப் ஸ்டைலில் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுறப்போ நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஸோ அதை ஒரு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலில் சரி பண்ணுறதோ இல்லை அதோட ரூட் காஸை சரி பண்ணுறதோ நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த பீரியட்ஸு கோயிலுக்கு போகணும், அதனால் நான் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் போடுறேன், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. அந்த அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் சாமி யாரும் சொல்லலை இந்த மாதிரி பீரியட்ஸ் வரப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு. முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா இந்த மெடிசன்லாம் போடாதீங்க. ஏன்னா அதனால இந்த மாதிரி நான் ரொம்ப ரிப்பீட்டட் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், அந்த போஸ்ட்போனிங் டேப்லெட்ஸ் போட்டு நிறையா காம்ப்ளிகேஷன்ஸில் வருது. ஓகே மேடம், இப்போ வர டாக்டர்ஸ்லாம், இப்போ புதுசாக வர டாக்டர்ஸ் இல்லை சில டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுனா இந்த மாதிரி இந்த ஃபைப்ராய்டு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தி சஜஸ்ட் ஃபார் அ சர்ஜரி சொல்லிடுறாங்க. பட் இன்டிகிரேட்டட் மெடிசன் வந்து இட் கேன் கியூர் அப்படின்றது இருக்குது. இதை தெரியாமல் மக்களும் சிலர் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மேடம்? த்ரூ இன்டிகிரேட்டட் மெடிசன் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. இப்போ இது ஆக்சுவலி நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், டாக்டர்ஸே இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் எல்லா டாக்டர்ஸும் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ நமக்கு வந்து அதை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ட்ரீட் பண்ண டாக்டர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க, அலோபதி டாக்டர்ஸும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டாக்டரை பார்த்து போங்க. அண்ட் நீங்களே ஒரு ப்ரெஜுடைஸ்டாக ஒரு தாட் வச்சுக்காதீங்க, இதை உடனே கட் பண்ணி போடலாம், கால் ஸ்டோன் தானே உடனே கட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற அந்த இதை அவாய்ட் பண்ணி. உங்களுக்கு பேசிக்காக சொல்லணும்னா அலோபதி அண்ட் ஹோமியோபதி அது என்ன ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக இருக்கட்டும், சித்தா, ஆயுர்வேதா, எதுவாக இருந்தாலும் சரி, ஈச் மெடிசன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அவங்களுக்கு ஒன்னொன்றுத்துக்குமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் தே ஹேவ் லிமிடேஷன்ஸ். ஸோ அதை அனலைஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணோன்னா ரொம்ப அழகாக பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல கியூர் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா க்ரானிக் டிசீசஸை ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ பாட்டமியூன் நீங்கள் விட்லிகோ எடுத்தீங்கன்னா நமக்கு பெருசாக அலோபதியில் ஸ்கோப் இல்லைனாலும் இப்போ நம்ம ஹோமியோபதியில் நல்லா கியூர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி சித்தாவில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஆயுர்வேதாவில் ஒரு சில ப்ளஸ் இருக்குது. எல்லாத்தோட ப்ளஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ நாட் ஜஸ்ட் ஹோமியோபதி. ஸோ எல்லாத்தோட விஷயங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு இது நம்ம ஏன்னா இப்போ சித்தா ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. பட் ஆனால் நீங்கள் அலோபதி ஹோமியோபதி எடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு நியூட்ரிஷன் ஒரு இது பேப்பரே கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு நியூட்ரிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? உணவே மருந்துன்னு சும்மா யாரும் சொல்லிட்டு போகல. ஸோ அதனால் வந்து அந்த நியூட்ரிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் கற்றுக்கிட்டு இப்போது நிறையா அலோபத்ஸ் ஆகட்டும், ஹோமியோபத்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நம்ம அதை கொண்டு வரோம். இப்போ தான் அதோட அவேர்னஸ் வருது, ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே இன்னும் காலங்கள் போக எல்லாமே மாறும் தான் நானும் நம்புகிறேன். ஸோ வில் வெயிட் ஃபார் இட். இன்னொன்று என்னென்னா, ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஜென்ரலாக ஒரு பப்ளிக். என்னென்னா, ஒரு இந்தியன் மெடிசனோ இல்லை ஹோமியோபதி இந்த மாதிரிலாம் போனால் வந்து ரொம்ப டிலேடாக இருக்கும் ரெக்கவரி. பட் அலோபதி போனால் இம்மீடியட்டாக ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம், புரிகிற மாதிரி மக்களுக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ ஹோமியோபதி வந்து ஸ்லோ கிடையாதுங்க. ஏன்னா நான் மெடிசின்ஸ் கொடுத்த உடனே அடுத்த செகண்டே அதோட ரியாக்ஷன்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது, நான் அதை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு இப்போ வந்து எனக்கு இப்போ வயிறு பிரச்சனை அப்படின்னா, இல்லை இப்போ அல்சருக்கே நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்சருக்கு மெடிசன் எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஓமிப்ரெசாலோ இல்லை அந்த மாதிரி மெடிசன் போடுறப்போ அப்போதைக்கு அந்த அசிடிட்டியை கம்மி பண்ணிடும். பட் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க புண்ணு ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அதை கொடுக்காம நம்ம வந்துட்டு இமீடியட்டாக ஆன் ஆஃப் ஸ்விட்ச் போட்டால் மாதிரி உடம்பு சரியாகும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. இப்போ வெளியில் இப்போ ஒரு புண்ணே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கையில் நீங்கள் ஒரு அடிப்படுது, இப்போ இதில் வந்து ரத்தம் வரும். ஸோ அது நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அது மேலே ஸ்கேப் ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் அது ஹீலாகி அந்த கீழே இருக்க ஸ்கின் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கேபே விடும். அது இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 3-4 days ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தானே உள்ளுக்குள்ளே இருக்கிற அணுவும். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு அல்சர் வருது, இல்லை ஒரு மெட்டபாலிக் சேஞ்சஸ் வருது, இப்போ உங்களுக்கு பிபியோ சுகரோ இருக்குது, இல்லை ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது, இல்லை ஒரு அலர்ஜி இருக்குது, போட்டோன்னே எப்படி அது சரியாகும்?
அந்த ஒரு கான்செப்டே தப்பாக தானே இருக்குது. ஸோ அதோட இப்போ ஒரு செல்லோட லைஃப் ஸ்பேன் இருக்குன்னா அந்த லைஃப் ஸ்பேனை முடிக்கணும் அது. ஸோ அந்த அந்த பேஷன்ஸ் நம்ம இருந்து தான் ஆகணும். நம்ம எல்லாத்தையும் உடனே மெடிசனை போட்டு இப்போ பேராசிட்டமால் போட்டோன்னே ஃபீவர் போயிடுச்சு, அந்த ஒரு மைண்டுக்கு நம்ம வந்துட்டோம், மைண்ட் செட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேராசிட்டமால் ஃபீவருக்கு போடணும், ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் எல்லா க்ரானிக் டிசீசஸ்லையும் நீங்கள் அதை எதிர்பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதோட சேர்த்து உடம்போட சேர்த்து நீங்களும் வேலை செய்யணும். பொறுமையும் அந்த பொறுமையை நீங்கள் கைப்பிடிச்சு தான் ஆகணும். அது ஏன்னா நீங்கள் ஒரு க்ரானிக் டிசீஸ்னால் அது எவ்வளோ வருஷமாக நீங்கள் அது இப்போ உடனே ஃபேட்டி லிவர் வந்துடாது. இப்போ 3 மாதத்துல எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னா அது ரொம்ப அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அவ்வளோ அளவுக்கு லோட் போட்டிங்கன்னா தான் நடக்கும். ஸோ இட் வுட் ஹவ் பீன் பில்ட் அப் ஃபார் வெரி லாங் டைம். ஸோ அப்போ அதை சரி பண்ணணும்னா உங்களுக்கு அந்த டைம் ஆகும் இல்லையா? அந்த உடம்பு அது சரி பண்ணுறதுக்கு நம்ம அந்த டைம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் அது ஸ்லோன்னு கிடையாது. இப்போ ஹோமியோபதி நீங்கள் கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு உங்களோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் பண்ண வைக்கும். உங்கள் பாடியில் இருக்க பிரச்சனையும் உங்கள் உடம்பே சரி பண்ண வைக்கிறது தான் வந்து ஹோமியோபதியோட வேலை. ஸோ நான் இப்போ ஒரு மெடிசன் எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ அலோபதி மெடிசன் மாதிரி நான் ஒன்று போட்ட உடனே அது ஸ்ட்ரெயிட்டாக போய் இது பண்ணாது, அந்த ஆர்கனில் வேலை செய்யாது. உங்கள் பாடியை ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அது க்யூர் பண்ண வைக்கிறது தான் ஹோமியோபதியோட வேலை. ஸோ அதனால் இட் வில் சீம் லைக் இட் இஸ் ஸ்லோ, பட் ஆனால் அது நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டோன்னே அதோட ஆக்ஷன் ஆரம்பிச்சிடும். பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? அதாவது வந்து அவங்களோட ஹெல்த்துக்கான ஒரு 3 டிப்ஸ் கொடுங்க. அதாவது அவங்க எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு 3 டிப்ஸ் கொடுங்க மேடம். ஸோ மை ஃபர்ஸ்ட் டிப் வுட் பி ஸ்லீப். தயவுசெய்து ஸ்லீப்பை பாருங்கள். டைம் ஃபார் ஸ்லீப் அட்லீஸ்ட் 10 o'clock படுத்துருங்க. காலையில் நீங்கள் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம். ஆஃப்டர் 3, 4 நீங்கள் அந்த மாதிரி எப்போனாலும் எடுத்து நீங்கள் செய்யலாம். பட் ஒரு பர்சனுக்கும் அந்த ஸ்லீப் டிஃபர் ஆகும். ஒரு சில பர்சனுக்கு 6 மணி நேரம் தூங்கினாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஒரு சில பர்சனுக்கு 12 hours தூங்கினாதான் நான் தூங்கின ஃபீல் இருக்குமா. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கோங்க. நான் நைட்டு தூங்கலை, நான் நைட்டு 3 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் காலையில் கரெக்டாக 8 மணி நேரம் தூங்கிடுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ரைட். நீங்கள் அப்படி தூங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ், அதான் மெலட்டோனின், அதெல்லாம் வந்து உங்களுக்கு காலையில் சுரக்காது. ஸோ உங்களோட லிவர் அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லிவருக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களாகும். ஸோ அதனால் ஸ்லீப் ப்ராப்பர்லி, அந்த ஸ்லீப் டைமிங்கை முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். பெரியவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் நீங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்கார வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய டெம்பர்ஸ் த்ரோ பண்ணுவாங்க, டெம்பர் டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. அதனால் நிறைய சாக்லேட் கேட்பாங்க. அதனால் ஏன்னா அவங்களுக்குரிய ஸ்டிமுலண்ட் அதுதான், சுகர் தான். ஸோ அதனால் அது மாதிரி இது வந்து ஒரு விஷய சைக்கிளாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்னென்னா ஃபிசிக்கல் எக்ஸாஷன். நம்ம எல்லாரும் வந்து அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இல்லை பேங்க்கில் வேலை செய்யணும் அப்படியே செடென்ட்ரியாகவே இருந்து பழகிட்டோம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னா மென்டல் எக்ஸாஷன் நடக்குது, ஆனால் ஃபிசிக்கல் எக்ஸாஷன் நடக்கிறதே கிடையாது. அதாவது நம்மளோட மேஜர் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் நம்மளது ஸ்கின் தான். அதை நம்ம யாரும் உபயோகப்படுத்துகிறதே இல்லை, கரெக்டுங்களா? அட்லீஸ்ட் நான் ஒரு நாளைக்கு ஒரு 45 minutes to 1 hour அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வேர்க்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண. இட் நீடன்ட் பி ஜிம், நீங்கள் வாக்கிங் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வாக்கிங் போக பிடிக்கல, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா, டான்ஸ் ஆடுங்க. அது நீங்கள் வீட்லேயே போட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு நல்லா குதிச்சுட்டே இருங்க, அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்கள் ஸ்வெட் பண்ணணும். தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்வெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்னென்னா ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். நோட் வேர் யுவர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் இஸ். அதை கரெக்டாக நீங்கள் சோர்ஸ் வந்து நல்ல இடத்துலேருந்து தான் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா half the way பிரச்சனை வந்து தீந்துடும். ஸோ நீங்கள் அதனால் கரெக்டான சோர்ஸ், ஒரு நாட்டு சர்க்கரையில் ஆரம்பித்து காய்கறி எங்கே வருதுன்னு பார்த்து நீங்கள் அதை வந்து வாங்கி சாப்பிட்ணுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். காசு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இது உங்கள் உடம்புல போடுற இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுலேயும் அஃபோர்டபுளாக நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி உங்களுக்கு எதுக்கு சரியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இது 3 நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே க்ரானிக் டிசீசஸ் வந்து நல்லாவே இதாகிடும். அண்ட் இன்னொன்று முக்கியம் என்னென்னா சன் இஸ் அவர் மேஜர் ஹீலிங் எனர்ஜி. வி ஆர் ஆல் எனர்ஜி பீயிங்ஸ். அந்த சன் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டமின் டிக்கு மட்டும் நான் சொல்லலை, உங்களோட மூடுக்கு, உங்களோட கரெக்டான டைம் தூக்கத்துக்கு, நைட்டு வந்துருச்சு காலையில் வந்துருச்சுன்னு தெரிவிக்கிறதே அந்த சன் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் இளம் வெயிலில் நிற்கிறது. ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த டைமில் கரெக்டாக அந்த பேர்ன் பண்ணாத சன் எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த நேர்காணலின் இறுதி பகுதியாக ஒரு லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்வையில் நெக்ஸ்ட் 10 yearsல இன்டிகிரேட்டட் மெடிசனோட பார்ட் எப்படி இருக்கும் மேடம்?
கண்டிப்பா இது வந்து ஒரு நல்லாவே வளரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ நான் பார்க்குற வரைக்குமே என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே பயங்கர ஓப்பன் மைண்டடா இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்றதே அலோபதி டாக்டர்ஸ் தான். அண்ட் நெறைய சித்தா, ஆயுர்வேதா டாக்டர்ஸுமே நெறையா அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அந்த மாரிப்பட்ட விஷயத்துல இத எல்லாத்துக்குமே ஓப்பனா ஓகே என்ன மெடிசினா இருந்தாலும் அது பேஷண்ட்ட ட்ரீட் பண்ணதுனா இட்ஸ் a குட் மெடிசின். ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நெறைய பேத்துக்கு வந்துருச்சு. நான் அத இப்போ ரொம்ப கண்கூடாவே பார்க்க முடியுது. ஸோ அதனால இன்னும் நெறைய மாற வேண்டியது இருக்கு. பட் இட் இஸ் டெஃபினெட்லி ஹேப்பனிங். ஸோ அதனால நீங்க இத இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நெறைய இன்டகிரேட்டட் மெடிசின் டாக்டர்ஸ நீங்க பார்ப்பீங்க. நேயர்களே, இதுவரை நம்முடன் டாக்டர் ரம்யா ஞானசம்பந்தம் அவர்கள் வந்து இன்டிகிரேட்டட் மெடிசனை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காங்க. பல நோய்களை எப்படி க்யூர் பண்ணலாம், நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லணும்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.